தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பேச்சாளர்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள் எல்லாம் வேறு லெவலில் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த கட்சியிலையும் பேசி பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பேச்சு. எல்லார் பேசுனதையும் நம்ம விவரிக்க முடியாது இல்லையா? அதனால் குறிப்பாக 2 பேர் பேசுனதை நம்ம பேச போகிறோம். யார் யார் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியோட கதாநாயகன் தளபதி விஜய் பேசினதையும், அடுத்த தளபதியாக அரசியல் தளபதியாக நாம் எப்படியாவது மாறிட மாட்டோமா அப்படின்னு தன்னைத்தானே பெரிய வியூக வகுப்பாளராக பெரிய அரசியல் புலியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேசினதையும் தான் நாம் இங்கே கொஞ்சம் சுருக்கமாக விவரிக்க போகிறோம். நமது அரசியல் வெங்காய மலர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். இந்த பதிவோட முடிவில் தமிழக வெற்றி கழகம் அல்லது தளபதி விஜய் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போகிறோம். இதை இந்த பதிவோட இறுதியில் கேட்போம். அதுக்கு முன்னாடி விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதவ அர்ஜுனா பேசினதை பேசிட்டு கடைசியாக நம்ம விஜய் பேசினதை பேசணும். ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற நபர் பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. விசிகாவிலேயே சர்ச்சைக்கு பேர் பெற்ற, விசிகாவில் இருக்கும்போதே சர்ச்சைக்கு பேர் பெற்ற ஒரு நபர் தான் ஆதவ அர்ஜுனா. அதை தெரியாமல் பண்ணாரா அப்படின்னா கிடையாது. எப்படியாவது எங்கேயாச்சும் போய் நம்மளை ஒரு அரசியல் தளபதியாக மாற்றிக்கணும், நாம் ஒரு அரசியல் ஆளுமையாக அடையாளமாக வந்துடணும், நாம் இருக்கிற அணி நாம் வகுத்து கொடுக்குற வியூகத்தினால கண்டிப்பாக ஒரு தேர்தல் கட்சி அப்படிங்கிறது வெற்றி அடையும், அப்போது நாம் தேர்தல் அரசியலில் கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தியாக மாறணும் அப்படிங்கிற ஆசையோட, கனவோட, லட்சியத்தோட தமிழ்நாட்டு அரசியலில் சுற்றி வள வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் ஆதவ அர்ஜுனா. கனவும் ஆசையும் யாருக்கு வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் இருக்கலாம். அதை நாம் மறுக்கலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போதே முதல்ல அண்ணன் திருமாவளவன் சொன்னது என்னென்னா, ஒரு அக்கறையோடு நம்ம கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியில் வந்திருக்காப்புல. அதனால் அவரோட நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம். எங்கிட்ட உரையாடும் போதும் கருத்தியெல்லாம் உரையாடி இருக்காரு. அதனால் அவர் மீது அவதூற வாரி பூச வேண்டாம் அப்படின்னா அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க, அவருக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, அவருக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு, அவரோட வழிகாட்டுதலின்படி நிறைய கட்சிகளை கொண்டு போனாங்க. ஆனால் மெல்ல மெல்ல அவர் ரொம்ப விடுதலை சிறுத்தைகளை திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலையோ, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட, இல்லை இந்த தமிழ்நாட்டு அரசியல் கொள்கை அல்லாத ஒரு வெற்றி தோல்வி அரசியலுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழுத்துடணும் எப்படியாவது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஆதவ அர்ஜுனா இறங்கினதை நம்ம பார்த்தோம். ஆதவ அர்ஜுனா என்ன, அவங்க அப்பாவுக்கு அப்பாவே கொம்பனே வந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொள்கையை தாண்டி, மக்கள் நலன் தாண்டி வெறும் வெற்றி தோல்வி அரசியலுக்காக யாராலையும் பதவியை காட்டி பணத்தை காட்டி இழுக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதுதான் ஆதவ அர்ஜுனாவுக்கும் கடைசியில் பதிலாக கிடைச்சிச்சு. ஆனால் சமூக வலைதளங்களில் நாங்களும் அரசியல் பேசுகிறோம், நாங்களும் அரசியலுக்கு கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தலித்தியவாதிகளாக, தங்களை ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவங்களாக காட்டிக்கிட்ட பல பேர் ஏதோ சாதாரண பொதுமக்கள் கிடையாது, யாரோ பேசுகிற வீடியோக்கு கமெண்ட் போடுறவங்க கிடையாது. நாங்கள் தான் இந்த அரசியல் சூழ்ச்சிகளையே நாங்கள் உங்களுக்கு அம்பலப்படுத்துகிறோம், அரசியல் நாங்கள் பேசுகிறது தான் அரசியல்னு தங்களை பெரிய தலித்தியவாதிகளாக காட்டிக்கிட்ட பல இளைஞர்கள் ஆதவ அர்ஜுனாவை தூக்கி பிடிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த முக்கிய தளபதிகளான அண்ணன் வன்னியரசு, சிந்தனை செல்வன், ரவிக்குமார், அதுக்கப்புறம் ஆலூர் ஷானவாஸ், இந்த மாதிரி முக்கிய பொறுப்பாளர்களாக, நிர்வாகிகளாக அந்த கட்சியை வழிநடத்திட்டு போகிற, கொள்கை ரீதியில் நல்ல புரிதலோட அந்த கட்சியை 2ஆம் கட்ட தலைவர்களாக வழிநடத்திட்டு போகிற அவங்களை எல்லாமும் கூட திமுகவுக்கு விலை போயிட்டாங்க, திமுக இவங்களை விலைக்கு வாங்கிடுச்சு, திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க அப்படின்னு யார் தங்களை தலித்தியவாதிகளாக, தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாளர்களாக காட்டிக்கிட்டாங்களோ அந்த நபர்களே ஆதவ அர்ஜுனாங்கிற அந்த ஒற்றை நபரை தூக்கி பிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களை எல்லாரையும் திமுக கைக்கூலிகளாகவே மாற்றிட்டாங்க. யார் இன்னும் ஒரு படி மேலே போனால் இன்னும் சிலர் அண்ணன் திருமாவளவனே நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, தளபதி விஜய் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆதவ அர்ஜுனா ஒரு தலித் அல்லாதவர் இவ்வளோ மூர்க்கமாக ஒரு தலித்துக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு பேசுகிறாரு, தரவுகளோட பேசுகிறாரு, நம்மக்கிட்ட இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு பேசுகிறாரு, நாம பேரம் பேசலான்னு பேசுறாரு, நாம டிமாண்ட் வைக்கலான்னு பேசுறாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்காம திமுக கூட தான் கூட்டணி வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கமெண்ட் போடுறானுங்க.
அண்ணன் திருமாவளவனையே கிட்டத்தட்ட திமுகவுக்கு விலை போயிட்டாருங்கிற மாதிரி இங்க தலித்தியவாதிகளாக தங்களை காட்டிக்கிட்டு, சிறுத்தைகள் மீது அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கிட்டே ஆதவர்ஜுனாவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் திமுக சொம்பா மாத்திட்டாங்க. அந்த மாதிரியான சமயங்கள்லாம் ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மறைந்த படுகொலை செய்யப்பட்ட இவர் இருக்கார் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவரோட ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். இந்த மக்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படாமல் இருக்காங்க. நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பிச்சா கூட வடிவேல் பின்னாடி போய் நிற்க, வடிவேலுக்கு கொடியேற்ற, அந்த மாதிரி. வடிவேலுன்னா அவர் குறைச்சி சொல்லலை, அவரே அதை சொல்கிறாரு. புதுசாக யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க பின்னாடி நிற்க இந்த மக்கள் தயாராக இருக்காங்க, கொடி நட தயாராக இருக்காங்க, கொடி பிடிக்க தயாராக இருக்காங்க, நம்ம அரசியல் படுத்தப்படணும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருப்பார். அந்த வீடியோ கிளிப் கூட நம்ம பார்த்தோம். அதுதான் நமக்கு ஞாபகம் வந்து, விஜய் அறிவித்த உடனேயும் அதுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுடனேயும் அதுக்கு மறுப்பா அண்ணன் திருமாவளவன் பேசின உடனேயும் ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க. என்னென்ன, எங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு, உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடலான்னு பார்த்தோம்னா அதுக்கும் முடியாமல் போச்சே, இனி வாய்ப்பே இல்லையா நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு, என்ன இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ரொம்ப பக்குவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத இப்படியான பல நபர்களை, அதுவும் நாங்கள் பெரிய அரசியல் பேசுகிறோன்னு காட்டிக்கிற நபர்களை நாம் பொது வழியில் பார்க்க முடியுது, கவனிக்க முடியுது. நாம் ரொம்ப கவனமாக, ரொம்ப தீவிரமாக அரசியல் பட வேண்டியிருக்கு, அமைப்பாய் திரள வேண்டியது இருக்கு. அப்படி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம விசிக அண்ணனுக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல, யாரு தடுத்து நிப்பாட்டினா, எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? இப்ப விடுதலை சிறுத்தைகளை சீண்டி பேசுறதும் அவங்கள குறிப்பிட்டு பேசுறதுமான நடவடிக்கையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல ஆதவர்ஜுனா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் உட்பட சிறுபான்மையினர் எல்லாம் சேர்த்தா 20% கடந்த வாக்கு வங்கி இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ அந்த வாக்கு வங்கியை தான் தலித்துக்கு ஆதரவாளன் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை தொடர்ச்சியா மெயின்டைன் பண்றது மூலமா, தக்க வச்சுக்கிறதன் மூலமா, தன் மூலமா தான் இருக்கிற அணிக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னு தன்னை ஒரு ஆளுமையா முன்னிறுத்துற முயற்சியை தான் ஆதவர்ஜுனா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திலையும் போயிட்டு தலித் சகோதரர்கள், தலித் தோழர்கள், சிறுபான்மையின வாக்கு 20% வாக்கு, அண்ணன் திருமாமா மேல மரியாதை வச்சிருக்கோம் அப்படின்லாம் ஒரு பக்கம் கதை விட்டுக்கிட்டு, அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ட்ராக்கை நைஸாக இன்னொரு பக்கம், அதாவது நான் உனக்கானவன் மாதிரியே அந்த மக்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு, நான் எங்கே இருந்தாலும் உங்களுக்காக அக்கறைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என்ன பண்ணுறாப்புல இந்த அயோக்கிய அரசியல்வாதியாக தன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாப்புலன்னா, அப்படியே டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து வேங்கை வயலுக்கு அண்ணன் திருமா போனாரா, திமுக நெருக்கடி கொடுத்துச்சு அப்படிங்கிற பச்சை பொய்ய பேசுறா இந்த அயோக்கிய. வேங்கை வயலுக்கு அண்ணன் திருமா போலன்னா வேற யார் போறா? இந்த தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுற மக்களுக்கு துணையா அண்ணன் திருமாவளவன் நிற்காம வேற யார் அவரை தாண்டி செயல்பட்டுறா? பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா, துணையா யார் எந்த சமூகத்துமா இருந்தாலும் அவங்களுக்கு துணையா நிற்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிகர் வேற யார்? அப்படி இருக்கும்போது பச்சை பொய்ய மேடையில் ஏறி ஆதவர்ஜுனாங்கிற அயோக்கியன் வேங்கை வயலுக்கு அண்ணன் திருமா போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போகிற போக்கில் வச்சுட்டு போகிறோம். இங்கே ஒரு பக்கம் அப்படியே அண்ணன் திருமா அப்படிங்கிற மரியாதை வச்சிருக்கேன்னு பேசிட்டு, அப்படி நீங்கள் வேங்கை வயலுக்கு போனீங்களா, திமுக காரணம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அவங்கள எதிரிகளாக சித்தரிச்சா தானே அங்கே இருக்கிறவரையும் நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இவனுக்கு எப்படி அரசியல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அங்க இருக்கிறவரை திமுக குற்றம்னா அவர் கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் தப்பு, கரப்ட், அவர் நேர்மையானவராக இருக்கலாம், ஆனால் அவங்க கூட இருக்கிறதுனால அவரும் தப்பானவராக தான் நடந்துக்கிறாரு, அவர் கூட்டணி லாபத்துக்காக மக்களோட பிரச்சனைகளில் சமரசம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரா இந்த அயோக்கியன் ஆதவர்ஜுனா. அதைத்தான் அந்த மேடையிலையும் வேங்கை வயலுக்கு போல திமுக நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நைஸாக உருட்டிட்டு, அதுக்கப்புறம் வழக்கமான மன்னராட்சியை தூக்கி போட்டுட்டு அவர் மன்னரா விஜயை உட்கார வைப்பாராங்க. என்னையா பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அடுத்து கதாநாயகன் தளபதி விஜய் கிட்ட வருவோம். தளபதி விஜய் பேசுனது எனக்கு இன்னமும் அவங்க கட்சி ஆரம்பித்து இப்போ பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிற வரைக்கும் இவங்களோட பேச்சை கேட்கும்போது ஒரு காமெடி வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கேட்குற மாதிரி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா இங்கே வீடியோவில் பதிவு பண்ணுங்கிறதுக்காக நம்ம சொல்லலை, சும்மா பேச்சுக்கு சொல்லணும்னு சொல்லலை. அவங்க விஜயோட பேச்சை கேட்கும் போதெல்லாம் நம்ம சிரிச்சு கேட்டு சிரிக்காமல் பார்க்கறது கிடையாது. ஏன்னா நடிகராகவே இருக்கார். நாம் முதல் சொன்னோம் இல்லையா, ஒரு கேள்வி கேட்க போகிறோம் விஜய் கிட்ட அப்படின்னு, நீங்கள் எப்போ அரசியலுக்கு வர போகிறீங்க விஜய் அவர்களே அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி.
இன்னமும் கட்சி அறிவிச்சாச்சு, பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தியாச்சு, பொதுக்கூட்டம் நடத்தியாச்சு, நிர்வாகிகளை அறிவிச்சாச்சு. தேர்தல் 2026 முதலமைச்சராக போறீங்க. முதலமைச்சராக போற நீங்க இன்னும் பொதுக்கூட்டம் நடத்தல, இன்னுமே ஒரு அரசியல்வாதி, மக்களை சந்திக்கல, இன்னுமே அரசியல்வாதியாவே மாறாம பஞ்சு டைலாக்கே பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களை தடுத்தீங்களா அவ்வளோதான், ஆற தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியுமா, காற்றை தடுத்தா புயலா மாறும், அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்காப்புல விஜய். மேடை ஏறினாலே எதையாவது 2 லைனை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு, இந்த சீமானுக்கு வழக்கமாக ஒரு வியாதி இருக்கும். காரி துப்பினாலும் சரி, நம்மளை பாராட்டினாலும் சரி, நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கணும் சமூக வலைதளங்களில் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி சீமான்கிட்ட இருந்து இப்போது விஜய்க்கு வந்துட்டு அதான் நம்ம கவனிக்க முடியுது. விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே என்ன கதறெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்ச ஆரம்பிக்கிறார். அதாவது இவர் ஒன்று பேசிடுவாராம், அதை வச்சே தான் எல்லாரும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, பேசிக்கிட்டு இருப்பாங்களா, விவாதம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணமாக இருக்குது. அப்போது இந்த தடவை வேறு ஏதாவது நம்ம பேசிட்டு போனால் அடுத்த கூட்டம் வரைக்கும் அது தாங்கும், அந்த மாதிரி ஏதாவது பேசுவோம்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில் ஏறிடுறாரு விஜய் அவர்கள். அந்த மாதிரி தான் எதையாவது மனப்பாடம் பண்ணிவிட்டு ஏதாவது பஞ்சு டைலாக பேசிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இந்த மேடை பேச்சு இருந்துச்சு. இன்னமும் விஜய் அவர்கள் நடிகர் விஜயாவோ தளபதி நடிகர் விஜயாவும் தான் இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயா இன்னும் மாறவே இல்லை, நடிகர் விஜயா தான் இருக்காரு. நாம் மறுபடியும் கேட்க வேண்டியதாக இருக்குது, எப்போ அரசியலுக்கு வருவீங்க விஜய், சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எப்போ அரசியலுக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. விஜய் கிட்ட இன்னி வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கான எந்த ஒரு அறிகுறியுமே நம்மளால் பார்க்க முடியல. கொள்கை ஏட்டில் இருந்தால் பத்தாது, கொள்கை செயல்பாட்டுக்கு வரணும். 6 மாதத்தில் ஒரு அரசியல் கட்சி, 1 வருஷத்தில் ஒரு அரசியல் கட்சி, 1 வருஷம் கூட சொல்ல முடியாது, இன்னமும் அவங்க பயணத்தை தொடங்கலை. இப்போ தான் பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க, இன்னும் தொடர்ச்சியாக அவங்க நிர்வாகிகளை வச்சு கூட்டம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு பஞ்ச் டைலாக் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது பெருசாக நிகழவே இல்லை, சுத்தமாக நிகழவே இல்லை. 12 மாதமும் இரவு பகலாக வேலை செஞ்சாலும் கூட தாவேகாக்கு மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி முடிக்க சாத்தியப்படாது. ஆனால் அவர் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி டிக்ளேரே பண்ணுறாரு. நம்பிக்கை அவரோட நம்பிக்கை, ஆனால் கலை யதார்த்தம் அப்படிங்கிட்டு இருக்கு. அவர் நம்பிக்கை வந்து மக்களை எல்லாரையும் முட்டாள் அப்படின்னு நினைக்கிறதா இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் தெளிவானவர்கள். விஜயோட பஞ்சு டைலாக்கெல்லாம் செயல்படாமல் போனால் 2026ஓடவே முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் நாம் நினைக்கிறோம். எதிர்பார்க்குற சதவீதம் ஓட்டு கூட வாங்கலை, விஜயெல்லாம் பேசவே முடியாது, வெளியே தலை காட்ட முடியாது. இவ்வளோ ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இருக்கும்போதே நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கல, வளர்த்தெடுத்துக்கல அப்படின்னா, எல்லாத்துக்கும் தயாராகலை அப்படின்னா, நீங்கள் ஒரு தோல்வியையோ இல்லை வாக்கு சதவீதத்தில் பெரிய அடியையோ சந்திச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள்லாம் மீண்டு வரவே முடியாது அப்படிங்கிறத விஜய் கட்சியினர் உணரணும். விஜய் கட்சியினாலே நம்ம எதிர்த்து பேசணும், அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கணும், நம்ம இன்னொரு கட்சிக்கு சாதகமாக பேசணும்லாம் கிடையாது. இங்கே பல கட்சிகள் வரணும், மக்களுக்கான இயக்கங்களாக செயல்படணும், கட்சிகளாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். ஆனால் உங்கள் செயல்பாடு விமர்சனத்தை முன்வைக்க தூண்டுதே தவிர மற்றபடி விஜயோட வருகையை நம்ம அடியோட வெறுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. விஜயோட செயல்பாடுகளில் நமக்கு சுத்தமாக திருப்தி இல்லை. விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம இப்பயும் கேட்குறோம். இன்னும் அரசியல்வாதியாக இல்லை அப்படிங்கிறத நம்மளோட இப்போவும் நம்மளோட ஆணித்தரமான கருத்தாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.